வணக்கங்க. நான் ஆனந்தி. மெயினாக என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த அஜித்குமார் என்ன பண்ணினாரு அப்படின்ட்டு இந்த போலீஸ்லாம் அடித்து கொண்டாங்க. ஒரு வக்கீல் கூட சொன்னார், சரியா, அவருக்கு 47 இடத்துல காயங்கள் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அது எல்லாருமே கேள்விகள் எழுப்புறாங்க. யாராலையுமே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலை. சரியா, எல்லா மக்களுமே கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த லேடி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த லேடி 10 சவரன் நகை வண்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 சவரன் நகை வண்டியில் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி வண்டி சாவியை கொடுப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 1 சவரன் நகை இருந்தாலே யாருமே கொடுக்க மாட்டாங்க. 10 சவரன் நகை இருக்கவங்க கையில் எப்படி கொடுத்துட்டு போவாங்க? அவங்க சொன்னது உண்மைன்னு நினச்சி இந்த போலீஸ்காரங்க எப்படி கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க அப்படியே கொடுத்துருந்தாலுமே அவர் அந்த அஜித்குமாருக்கு டிரைவிங் தெரியாதான். சரியா, டிரைவிங் தெரியாதான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் நின்னவர்கிட்ட தான் கொடுத்து, அண்ணா இந்த காரை நீங்கள் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆனால் இவங்க யாருமே இது பண்ணலை. என்ன ஒரு முடிவு தெரியாமல் இந்த கதை போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாத்தாங்குளத்தில் அப்பா அம்மாவனை அடிச்சு கொண்டாங்களே, அதுக்கே இப்போ வர முடிவு சொல்லாத இவங்க இனிமே எங்கங்க முடிவு சொல்ல போகிறாங்க? என்ன நடக்குங்க? எல்லாரும் சும்மா போய் தொலைபேசியில் மட்டும் நான் சரி ஓகேம்மா ஒன்றும் செய்யாது நல்லா இருங்க அப்படின்னு. ஒரு உயிரோட வேல்யூ என்னங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. அதை கொடுத்துட்டு நிற்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உயிரோட வேல்யூ. வேற யாருக்கும் தெரியாது. சரியா, பெற்றவங்க அந்த பிள்ளைய கொடுத்துட்டு நிற்காங்க பார்த்தீங்களா அந்த அம்மா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி வேதனை. அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும். சரியா, ஆனால் அஜித்குமார் கொலைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வேணும். தயவு செய்து எல்லா மக்களுமே போராடுங்க. யாருமே வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க அந்த ஒரு பையனுக்காக. இது தொடர்ந்து நடந்தது அப்படின்னா யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்தது யாரு சொல்லுங்க? அவ்வளோ அதிகாரம் கொடுத்தது யாரு? அடிக்க சொன்னது யாரு? அடிக்கிறாங்க? அடிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எல்லாமே அப்படிதாங்க நடக்கு. 5 வருஷம் முன்னாடி அப்படிதான் நடந்துச்சு, இப்பவும் அப்படிதான் நடந்திருக்கு. ஒரு உயிர் போனதுக்கு அவங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு உத்தரவாதம் தரணும், பதில் அளிக்கணும். எல்லா மக்களுமே தயவு செய்து முன்னாடி வாங்க, பேசுங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கோம். ஓகேவாங்க?